ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். உண்மையாகவே இன்றைக்கி எபிசோட் டோட்டல் ஒரே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவாக போச்சு. கண்டிப்பாக இதை எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளோட காவேரி கிட்டேருந்து இப்படி ஒரு ஆட்டிடியூட். நேற்றுக்கு எபிசோட் கூட அவங்க விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எபிசோட் டோட்டலாக ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்க மாதிரி காமிச்சாங்க. அது கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா காவேரி ஹீரோயின்ங்க, அதுக்கேற்ற மாதிரி காமிக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன் இப்படி பண்ணாங்க? அதுவும் சித்தப்பா சித்திக்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு விஜய். தன்னால் அந்த நிச்சயம் நின்றுச்சு, அதனால் வீட்டை விட்டு போகிறாங்க அவங்க. அதுவும் விஜயும் தாத்தாவும் அவங்கள எவ்வளோ நம்பி நிறைய விஷயம் அவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட ஃபேமிலியை பசுபதி திட்டும்போது கூட விஜய் போய் நின்று அவ்வளோ கெத்தாக பேசி அவங்கள பயத்தை போக்கடிச்சு அந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல கெஞ்சிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே. அப்போ கூட ஒரு மன்னிப்பு கேட்டு அவங்கள இருக்க வைக்கணும் அப்படின்னு ஏன் காவேரிக்கு தோணவே இல்லை அப்படின்னு எனக்கு தெரியலை. அந்த ஒரு வருத்தம் இருந்துச்சு. யாரோ மூணாவது மனுஷங்க மாதிரி அந்த இடத்த கிராஸ் பண்ணி போனது. அதே மாதிரி அவங்க அம்மா கிட்ட பொய் சொன்னது. நீங்களும் கல்யாணம் நிற்கணும்னு தானே ஆசைப்பட்டீங்க, இந்த நிச்சயம் நிற்கணும் தானே ஆசைப்பட்டீங்க, அதான் நடந்துச்சு. அப்போ இங்கே தாத்தாவும் விஜயும் சொன்னது எதுவுமே அவங்க காதில் விழலையா? அவங்க ஃபேமிலிக்காக தான் இதை செஞ்சாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அந்த இடத்துல. அங்கே கோவில்லையும் எதையோ சாதிச்சா மாதிரி இருந்தாங்க. அவங்களோட அந்த ஆட்டிடியூட்லாம் தன்னோட ஃபேமிலி, அதாவது விஜயோட ஃபேமிலிக்காக செஞ்ச மாதிரி தெரியலை. நான் எப்படியோ பசுபதியை பழி வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, அது கூட அந்த சுச்சுவேஷனுக்கு கெத்தாக இருந்தாங்க அப்படின்னாலும் இங்கே விஜய் பேசுகிறாரு. நாங்கள் சொன்னோம்ல, நீ முன்னாடியே அதை பண்ணியிருந்தீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அன்னைக்கு பண்ணி உன்னோட பழியை தீர்த்துக்கிட்டதானே அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக விஜய் கேட்ட கேள்வி கரெக்ட் தான். அவங்க பழியை தீர்த்தா மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடத்துல. அவங்க எல்லாம் பண்ணதுமே ஓகே. ஆனால் இந்த இடத்துல சித்தப்பாவை கூட விடுங்க, சித்தியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்னு ஏன் அவங்க யோசிக்கவே இல்லை அப்படின்னு தெரியல. அந்த ஒரு வருத்தம் எனக்கு இருந்துச்சு. சீரியலில் காவேரி இவ்வளோ ஆட்டிடியூடாக நடந்துக்க வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் காவேரி செஞ்சது சரிதான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எப்போ இந்த ஃபேமிலி ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா, ராகினி ஒன்ஸ் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க பண்ணுற அந்த ஆட்டிடியூட், அந்த திமிர்த்தனம் எல்லாமே காவேரி சரியாக தான் பண்ணியிருக்கா அன்றைக்கே இந்த கல்யாணத்தை நிறுத்தி அப்படின்ற மாதிரி அப்போ யோசிப்பாங்க. அவ்வளோ சப்போர்ட் பண்ண தாத்தாவும் விஜயும் அசிங்கப்பட்டு நிற்கும்போது காவேரி எதுவுமே செய்யாமல் இருந்தது ஒரு சின்ன வருத்தம் எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. எல்லாத்த விட அங்கே அம்மாவும் பாட்டியும் திட்ட போகிறாங்கன்னு எல்லாத்தையும் மறைச்சி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது இன்னுமே கூடுதலாக கடுப்பாச்சு. காவேரி வீட்டில் மெயின் ஸ்டோரி ஓடிச்சினாலும் இங்கே அதை ஒவ்வொருத்தர்கிட்டயா சொல்கிற ஒரு விஷயத்தையும் ட்ராக்காக ஓடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் குறைக்கலாமோ அப்படின்னு தோணுது. இப்போ இந்த நிச்சயம் நின்னதே மறுபடியும் கங்கா கிட்ட போகும், குமரன்கிட்ட போகும், நிவின் இவங்க எல்லாம் பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் ட்ராக் ரொம்பவே இழுக்கிற மாதிரி இருக்குது. அப்கமிங் அஜய் ராகினி அவங்களோட மேரேஜ் ட்ராக் வரப்போகுது. அதுவுமே ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா அந்த மேரேஜ் நடக்கணும், அப்போ தான் விஜய்க்கும் விஜயோட ஃபேமிலிக்கும் காவேரி பண்ணது சரிதான் அப்படின்னு புரிய வரும். ஆனால் என்னென்னா, இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிற தாத்தா விஜய் அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படின்றது. அவங்களுக்காக பண்ணேன் அப்படின்னும் போது அவங்க மேலே அவ்வளோ பாசம் இருக்கிற காவேரி எதுக்காக இப்படி நடந்துக்கிட்டாங்க, ஒரு திமிர்த்தனமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஒரு வருத்தம். இந்த நிஜ கணவன் மனைவியா நம்ம அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்பாருன்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி விஜய் கேட்டார். இவ்வளோ பில்டப் ஆகி வந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் பொசுக்குன்னு உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. இது என்னோட வியூ தான். நிறைய பேருக்கு ஒரு சில வியூ இருக்கும். ஏன்னா இன்றைக்கி எபிசோட் பார்த்து நான் ஃபீல் பண்ணது. உங்களுக்கு என்ன தோணுச்சு இன்றைக்கி எபிசோட் பார்த்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.